அதாவது என்ன ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னா, அணு ஆயுத தாக்குதல் அப்படிங்கிறது கீவ் அப்படின்னா லிவோவ் மேல கண்டிப்பா நடக்கலாம். உக்ரைன்ல இருக்கக்கூடிய இரு முக்கியமான பகுதிகள். லிவோவ்ங்கிறது போலாண்டுக்கு வேணும் அப்படிங்கிறது போல கேட்கக்கூடிய பகுதிகள். கீவு உக்ரைனோட கேபிட்டல் தெரிஞ்சதுதான். நியர் ஃபியூச்சர்ல அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னன்னா, கீவ் மேல ஒரு ஒரிஸ்னிக்ஸ் தாக்குதலும், லிவிவ் மேல ஒரு அணு ஆயுத தாக்குதலும் நடக்கலாம். வரக்கூடிய வாரங்கள்ல கூட நடக்கலாம், இல்ல நாட்கள்ல கூட நடக்கலாம் அப்படிங்கிறது போல மிக முக்கியமான ஒரு நபர். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பெத்ரோ அவர்கள். இவர் யார் அப்படின்னா, ஜெலன்ஸ்கி அவர்களோட ஆபீஸ் இருக்கார் இல்லையா, ஆபீஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நபர். அவர் இப்படி ஒரு பதிவு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கிறது ஆச்சரியங்களும் பயத்தையும் கிளப்பியிருக்கு. இவங்களுக்கே தெரியுது ஒரு சம்பவம் நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல, அதுக்கான காரணங்களும் லைன் அப்ல லைனா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கான எஸ்கலேஷனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த மார்க்கோ ரூபியோ அவர்கள் போன பதிவுல பேசினது பார்த்திருந்தோம் இல்லையா, அதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் நாங்க ரஷ்யா கிட்டயோ உக்ரைன் கிட்டயோ போய் இந்த பிரச்சனையை முடிங்கன்னு கேட்கவே மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. யாரு? மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அணு ஆயுத தாக்குதல் வருங்கிறாங்க. இதே அமெரிக்காவோட ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்கு, அப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. எக்யூப்மெண்ட் மெயின்டைன் பண்ணி அது ஆபரேஷனல் ரெடினஸா உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹவாக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம், கீவுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல. இதோட தொகை எந்த அளவுக்கு அப்படின்னா $108 மில்லியன் அதிகம் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அமெரிக்கா தொடர்ச்சியா உக்ரைனுக்கு உதவக்கூடிய மனப்பான்மையில இருக்கு. உக்ரைன் தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணக்கூடிய மனப்பான்மையில இருக்கு. அதுவும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களே காண்டாயி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, டைரக்டா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு ஆர்டரே போடுறாரு. பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட் இது வரைக்கும் இது போல செஞ்சது இல்ல. டைரக்டா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு சீக்கிரமா ஒரு ஆப்ஷன்ஸை பிரசன்ட் பண்ணுங்க, எப்படி உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண போறீங்க அப்படிங்கிறத எனக்கு பிரசன்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கேட்கிறாரு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள். அது இந்த ஸ்டாரோபிளஸ்க்கு மேல அட்டாக் நடந்தது இல்லையா, ஸோ அதுக்கு காண்டாகக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் எப்போ அட்டாக் பண்ண போறீங்க, எப்படி பண்ண போறீங்க, தகவலை கொடுங்க அப்படிங்கிறது போல மக்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறாரு. இப்ப ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு போயிருக்கு. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பெல்லோசா அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறது பார்க்கலாம். ஏன்னா பிரசிடென்ட் அவர்களுக்கு தொடர்ச்சியா ரிப்போர்ட் வந்துட்டு இருக்கு. இந்த எல்பிஆர் டிபிஆர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு எமர்ஜென்சி மினிஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா எஃப்எஸ்பி இவங்கெல்லாம் வந்து பண்ண ஒரு விஷயத்த சொல்லிக்கிறாங்க. ரஷ்யன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் எப்படி அந்த காலேஜ் அட்டாக் பண்றாங்க, என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாசிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மிக பெரும் தாக்குதல் ரஷ்ய தரப்பு வந்து முன்னெடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ ப்ரொபோசல்ஸ் உக்ரைன் மேல எப்படி அட்டாக் பண்ண போறாங்க, பதிலடி கொடுக்க போறாங்க, இந்த ஸ்டாரோபிளஸ்க்கு பதிலடிகள் எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஒரிஸ்னிக்கா அணுவாயுதமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா இது ஆக்சிடென்டலே கிடையாது. 16 ட்ரோன்கள் சேம் பிளேஸ வேவ் பை வேவா 3 வேவா வந்து அட்டாக் பண்ணுது அப்படிங்கிறது ஆக்சிடென்ட் கிடையாது. இப்ப வரைக்கும் 6 நபர்கள் இறந்திருக்கிறாங்க, 15 நபர்கள் மிஸ்ஸிங். இந்த ஸ்டாரோபிளஸ் பகுதியில் அட்டாக் நடந்ததுக்கு பதிலடிகள் கொடுக்கணும், அது எப்படி கொடுக்குறீங்கன்னு கேளுங்க, கொடுங்க அப்படிங்கிறத போல கேட்கும் போது ரஷ்ய அதிபர் ஒரு மிக பெரும் தாக்குதலுக்கு ஆணையிட போறாரா அப்படிங்கிற கேள்வி. இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு உக்ரைன் வந்து சொல்றாங்களா அப்படிங்கிற ரெண்டாவது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்னாங்க, இது போல கிரிமினலான அட்டாக்ல ஈடுபடாதீங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட ராணுவ வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிரட்டல்கள் விட்டுருக்காரு. எந்த மாதிரியான பதிலடிகள் கொடுக்க போறாங்கன்றது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ரஷ்யா அவங்களோட கவுண்டர் யூஏவி ட்ரோன் சிஸ்டம்ஸும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. BM-30D அப்படிங்கிற ஆன்டி ஏர்கிராஃப்ட் ஆர்டிலரி மாடியூலை வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணப்பட்டு இப்ப அதிகப்படியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அதோட டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. வீடியோ பதிவுலோட இருக்கும். இதுல ஹெவி லாங் ரேஞ்ச் காமிகாசி ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு தகர்க்கிறதுக்காகவே பிரத்யேகமா செய்யக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் மாடியூல் தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆர்டிலரி மாடியூல் BM-30D அப்படிங்கிற மாடியூல் தான் அது. அதுவும் குறிப்பா உக்ரைனோட ட்ரோன்கள்லாம் வருது இல்லையா, தொலை தூரத்துல இருந்து வந்து அட்டாக் பண்ணுதுல, அதுக்காக தான் இது. இதுல
ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் அப்புறம் ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இதெல்லாம் அல்காரிதம்ஸ்க்கு ஏற்றபடிதான் இது வேலை செய்யும். இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இதுல இன்டகிரேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பெலிஸ்டிக் கால்குலேட்டர் இருக்கு. ஸோ அதனால லேசர் ரேஞ்ச் ஃபைண்டர் இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கு ரேசர் அடிச்சு எந்த அளவுல இருக்கு, எப்போ பறந்துகிட்டு இருக்கு, எந்த ரேஞ்ச் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு பெலிஸ்டிக் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி எப்படி நம்ம அட்டாக் பண்ணா எப்படி நம்ம அதை தடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாடியூல்ல இருக்கு. ஸோ அல்காரிதம்ஸ் பலது இருக்கு. இதுல மிக முக்கியமான விஷயம் ஏஐ மாடியூல். ஸோ ஏஐஏ சுயமா ஒரு டார்கெட்டு எதிரியோட டார்கெட்டு அப்படிங்கறத அதை தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா ஃப்ரெண்ட் ஆர் ஃபோர் இருக்கும். ஸோ இது ரஷ்யாவோட ட்ரோன் இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாலே எந்த ஒரு ட்ரோனா இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா டவுன் பண்ணக்கூடிய வேலைகள்ல ஏஐ இறங்கிடும். காலையில நைட்டு இது பண்ணும், சேஞ்ச் பண்ணும் அப்படிங்கிறது போல இல்லாம ஏஐ அப்படிங்கும்போது எந்நேரமுமே ப்ரொடெக்ஷன் கேரண்டீடு அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா செயல்கள் இங்க வர ஆரம்பிக்குது. மேக்சிமம் ஆட்டோமேஷனுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க உலக நாடுகள், அதுவும் டிஃபென்ஸுக்கு, குறிப்பா டிஃபென்ஸுக்கு. ஸோ இந்த ஆன்டி ட்ரோன் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஏஐ மூலயமா ட்ராக் செய்யப்பட்டு அதை டெஸ்ட்ராய் பண்ணப்படும். 1 கிலோமீட்டருக்கு மேலேயே முன்னாடி இருந்த ட்ரோன்களை வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 1 கிலோமீட்டருக்குள்ள வருது அப்படின்னா தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதெல்லாம் 30 மில்லிமீட்டர் ஆர்டிலரி சிஸ்டம் இருக்கிறதுனால 2 மோடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகும். ஹை ரேட்டு, மீடியம் ரேட் அப்படிங்கறதோட ஃபயர் ஆகும். ஹை ரேட் அப்படிங்கிறது 550ல இருந்து 800 ஷாட் ஒரு மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும். இந்த ஆர்டிலரி மினி ஆர்டிலரி வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃபோர்ஸ்ல அடிக்கிறதுனால, அதிகமான குண்டுகள் போறதுனால காமிகாசி ட்ரோன்கள் தப்பிக்கிறது கஷ்டம். ஸோ இது போல மாடியூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி ஸ்டேஷன் பண்ணிடலாம். இம்பார்ட்டன்டான ஏர்ஃபீல்டு, போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் இது போல மாடியூல்ஸ், அதாவது இந்த வண்டி இருக்கு இல்லையா, இதுல நிறைய ஆயுதங்கள் ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இதுக்கு சப்ளைஸ் கொடுத்து பவர் சப்ளையும் கொடுத்து ரெடி பண்ணி ஒரு இடத்துல டிப்ளாய் பண்ணிட்டாங்கன்னா, ஸ்ட்ராட்டஜிக்கா இம்பார்ட்டன்டான பகுதிகள்லாம் டிப்ளாய் பண்ணி வச்சுட்டாங்கன்னா இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யும். தாழ்வா பறக்கக்கூடிய, ஏன்னா ஒரு அந்த ஏர்போர்ட் அடிக்கணும்னு வர்றது ட்ரோன்கள் தாழ்வா வந்துதான் ஆகணும். வருது அப்படின்னா 1 கிலோமீட்டர் ரேடியஸ் அப்படிங்கும்போது அந்த பகுதியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கவர் பண்ணக்கூடிய அந்த டெஸ்டினேஷன், அந்த கவர், அந்த பார்ட், அந்த ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த பகுதியை கவர் பண்றதுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது வரக்கூடிய காலங்கள்ல ட்ரோனோட த்ரெட் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு இருக்கு. இதுல எந்த நாடு அந்த ட்ரோனை சக்சஸ்ஃபுல்லா கவுண்டர் பண்றாங்களோ அவங்களே வெற்றியாளரா இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கட்டல. வரக்கூடிய நாட்கள் ரொம்ப இக்கட்டான நாட்களா இருக்கு. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தான் சேனல்ல திரும்ப திரும்ப. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஜூன் மாசத்தை நெருங்க உலக யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முன்னாடி ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. இப்போ ஜிபிஎஸ் டிஸ்ட்ரப்ஷன் அப்படிங்கிறது கல்ஃப்ல ரொம்ப அதிகரிச்சிருக்கு. ஈரான் ரெடினஸ்ல இருக்காங்க. ஒரு அட்டாக் நடக்குமா அப்படிங்கிறது நீ காலையில இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ஈரான் மேல திரும்பவும். ஸோ இது போல இந்த சைட்ல இருக்கும்போது அடுத்தது இன்னொரு சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கியூபா ஒரு வாய்ப்பா எடுத்துக்கலாம் அப்படிங்கறதோட பண்ணா லின்சே கிரஹாம் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் போடுறது ஆச்சரியங்களை கிளப்பியிருக்கு. இவங்க எல்லா பகுதிகளிலயும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்களா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. லின்சே கிரஹாம் அவர்கள், நான் நம்புறேன் லிபரேஷன் அப்படிங்கிறது கியூபாக்கு இது ஒரு வண்டர்ஃபுல் பீப்புள், இது ஒரு சரியான தருணம், கம்யூனிஸ்ட் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுக்கக்கூடிய சரியான தருணம் இது அப்படிங்கிறது போல லின்சே கிரஹாம் அவர்கள் சொல்ல. MQ-4C ட்ரின்டாங் சர்வைவல் ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா கியூபாவை சுத்தி அளந்துகிட்டு இருக்கு. ஸோ கியூபால வந்து பாத்தீங்கன்னா சர்வேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தாக்குதல் நடக்கலாம் அப்படிங்கிறது போல லின்சே கிரஹாம் அவர்கள். ஈரான் மேல தாக்குதல் நடக்கலாம், நாட்டோ நாடுகளே அப்படிங்கிறது போல அங்க அமெரிக்கா ஒரு சைடு, ஈரான் ரெடி ஆயிட்டு இருக்கிறாங்க. இங்க ரஷ்யா உக்ரைனுக்கு யூகே ட்ரில்லு பண்றாங்க. இப்போ ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் எனக்கு ரெஸ்ட் கூட, என்ன பண்ண போற, தாக்குதல் பண்ண போற, இப்போ இந்த அளவுக்கு எஸ்கலேட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் கிட்ட காட்டமா பதில் கேட்டிருக்காரு. எஸ்கலேஷன் அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருக்கு. உச்சக்கட்ட பதட்டத்துல இருக்கக்கூடிய இந்த சமயத்துல உலக தலைவர்கள் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, பேசுவாங்களா இல்ல எஸ்கலேட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுத்துருவாங்களா? ஒருவேளை
இந்த யுத்தம், இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்ப ஆரம்பிக்குதுன்னா 2035 வரைக்கும் இந்த பிரச்சனைகள் இழுக்கும் அப்படிங்கறதால பலரும் சொல்றாங்க. அது போல எதுவும் இல்லாம அமைதியா பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிறது போல நம்பிக்கையில இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை வச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரோமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்க சந்திக்க வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.